அக்னீஸ்வரன் சொன்னபோது கூட இப்போ இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை இல்லாத பாஜகவோடு அணி அப்படிலாம் நாங்கள் எந்த தரப்பிலும் பேசலை அப்படின்னு. ஆனால் செல்வம் அவர்கள் சொல்வது இபிஎஸ் இல்லாத அதிமுக அமையலாம், அங்கே இருக்கிற தலைவர்கள் பாஜகவோடு போகணும்னு விரும்புகிறாங்க. திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் கூட அக்னி பரீட்சையில் நேர்காணலில் அவரும் சொல்கிறார் அதிமுக தலைவர்களுக்குள்ளேயே பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது, பலர் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா. ரெண்டு தரப்பிலும் அந்த ஆசை இருக்குது, ரெண்டு தலைமை தான் சிக்கலாக இருக்கா? அதாவது இபிஎஸ் இல்லாத அதிமுக அப்படின்றது அண்ணாமலையுடைய ஆசை. நீங்கள் தானே சொன்னீங்க தினகரன் அதிமுகவை கைப்பற்றுவார் அப்படின்றது. என்ன இபிஎஸ் இல்லாத அண்ணாமலையுடைய ஆசை. ஆசை இருக்குது தாசில் பண்ண, பட் அதிர்ஷ்டம் இருக்குது கழுதம் மேய்க்க. 18.5%ல் 15% உங்களுக்கு அதிமுக வாக்குகள். எங்கள் அண்ணன் வேலுமணி ப்ரோ அதிமுக. அவரு கோவையில் பெரிய அளவுக்கு அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணார், முருகனுக்கு ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி வாங்கின வாக்குகள்லாம் ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள், தினகரன் வாங்கின வாக்குகள், ஏசி சண்முகம் வாங்கின வாக்குகள், இதெல்லாம் இந்த 15%. இந்த 15%ல் அண்ணாமலை வாங்கின வாக்குகள் 3.5% தான். அண்ணாமலை அதிகமான வேட்பாளர்களை ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. அப்போது நீங்களே கவுண்டர் கொடுத்தீங்களே, சீமான் கூட தான் அதிகமான வேட்பாளர்களை ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது சார். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா சார்? தன்மானம்ன்ற பிரச்சனையும் எதுக்கு தெரியுமா சார் வருது? இங்கே தலைமை கூட்டணிக்கு தலைமை யார்? கூட்டணிக்கு தலைமை இங்கே அதிமுக அப்படின்றது எடப்பாடியுடைய நிலை. ஓகே, அங்கே அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது அண்ணாமலை பண்ணி வச்ச ஒரு பெரிய பிரச்சார பில்டப்பு அகில இந்திய தலைமை வரைக்கும் பண்ணி வச்சது நான் தான்ன்றது. அது இல்லைன்றது 0/40. 0/40 இந்தியாவில் எந்த இடத்துலையும் கிடையாது பாஜக. 0/40 இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது பாஜக. தமிழகத்தில் 0/40. ஸோ அது உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே 2029 தேர்தலுக்கான சிந்தனை இல்லை சார். இப்போ பிரச்சனையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக தோக்க போகுது. அப்போ ஒரு விஷயம் வருது. நேற்று இன்னைக்கு அகில இந்திய அளவில் பரபரப்பா போயிட்டு இருக்கிறது நிதிஷ்குமாரும் லாலுவும் சந்திக்கிறாங்க. நிதிஷ்குமாரும் லாலுவும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பீகார்ல. அணிகள் பல விடங்கள்ல பல விஷயங்கள்ல மாறுது. நீங்க இதுல பிரகாஷ் இபிஎஸ் அல்லாத அதிமுகன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றீங்க. சார் அவர் செயற்குழுல பவர்ஃபுல்லா ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காரு சார். இபிஎஸ் அல்லாத அதிமுகவை அவர் முறியடிச்சிருக்காரு. செயற்குழுல இபிஎஸ் பவர்ஃபுல்லா போட்டிருக்காரு. கட்சியின் அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். இப்ப ராஜதந்திர ரீதியிலும் பலமா தான் இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். கட்சிக்குள்ள அவரோட ஹோல்டு சரியா தான் இருக்கு. பாஜகக்குள்ள தான் சிக்கல் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து அதுபடி நிதர்சனத்தில் நடக்கல. உள்ளுக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்குள்ள ஒரு ஊசலாட்டம் இருக்குன்றது தான் பிரகாஷ். அண்ணாமலை மோடிக்கு பெரிய அசட்டுங்கிறத பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்திலே தமிழ்நாட்டில் வந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை மோடி பாராட்டிட்டாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இன்னொரு தலைவர் போடாமலே வச்சிருக்கிறாங்க. இன்னும் 3 மாதம் கழித்து கொங்கு மண்டலத்திலே கிராமப்புறங்களில் அண்ணாமலை தன்னுடைய பயணங்களை செய்வார். திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலுங்கிறார். அதிமுகவோடு அவர் விரும்ப மாட்டார். அதற்கு எதிரான ஒரு அரசியல் தான் என்டிஏ முன்னெடுத்துட்டு போவாங்க. அதிமுக தலைவர்களுக்கு அப்படி விருப்பம் இருக்கா பாஜகவோடு போகணும்ன்ற? எடப்பாடிக்கு ரொம்ப தேர்ந்த நுண்ணிய அரசியல் அறிவுமிக்க அரசியல்வாதி. பிரகாஷ் சொன்ன 240 அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். நம்ம 0வில் இருக்கோம், நம்மளை 29 வரை மதிக்க மாட்டாங்க. 240 வச்சிருக்கவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. 0வில் நம்ம 0 எம்பியில் இருக்கோம். நம்ம சேர்ந்து இருக்கும் போதே 1 எம்பி தான் ஜெயித்தோம். நம்ம நவீன் பட்நாயக்கு 19 ஜெயித்த மாதிரி, ஜெகன் 19 ஜெயித்த மாதிரி 24 ஜெயித்தோம்னு நம்ம ஓங்கி பேசணும். ஒன்றும் இல்லை, 0 ஆயிட்டோம். 0வுக்கு மரியாதை கிடையாது. 240 கிட்ட 26ல் டிமாண்ட் ஏறாதா? கண்டிப்பாக இல்லை. பிஜேபி டைம்ஸுக்குள்ளே தான் இருப்பாங்க. பிஜேபி 26ல் 2வது இடம். நீங்க குட்டி கழித்தல் எல்லா கணக்கும் போட்டு பாருங்க. நீங்க 26ல் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னாலும் அதிமுகன்ற பெருங்கட்சி இல்லாம சாத்தியப்படுத்த முடியுமா? நீங்க அணி அமைச்சர்லாம். அது தம்பி செல்வம் அதை பற்றி முதல்ல பாஜக சார்பா அதை தெளிவாகவே தம்பி செல்வம் சொல்லிட்டாப்ல. 26 பொறுத்தளவுல பாஜகவோட எங்க இது என்னன்னா மற்ற ஸ்டேட்ல வளர்ந்த மாதிரி திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவங்கிறத கொண்டு வரணுங்கிறதா இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. பெரிய அளவுல
டெல்லி தலைமை இங்க என்னதான் பேசினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நினைச்சாலும் இபிஎஸ்க்கே அது தெரியுன்றார். 29 வரைக்கும் நமக்கு எந்த ரெலவன்ஸும் இருக்காது, பாஜக அதை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு கட்சிக்குள்ள புகுந்து அந்த கட்சிக்கு தலைமையை மாத்துவோன்னு சொல்லி பேசுவதே ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் கோட்பாடை பாரதிய ஜனதா பின்பற்றிட்டு வருது நான் பார்க்கிறேன். அந்த தலைமையை மாத்துறதுக்கு நீங்க என்ன, அப்ப உங்க தலைமையை மாத்துவதற்கு அப்ப ஜோ பைடன் தான் மனு கொடுக்கணுமா என்ன? அது அல்ல. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அண்ணன் சொல்லுவதிலிருந்து நான் கத்துக்கிற வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு நுண்மையான அரசியலை நான் புரிந்ததோடு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வச்ச போது அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த பெரும் மரியாதைக்குரிய திரு எல் முருகன் மத்திய இணையமைச்சர் என்ன சொன்னார்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை மத்தியில் முடிவு செய்வார்கள் என்று சொன்னாங்க. அன்னைக்கே கூட்டணி வச்ச போதே. இப்ப நீங்க கூட்டணியில இல்ல, இப்ப தலைமையை மாற்றுவோம்ன்றது இவர்களாக இட்டு கட்டி தேவையில்லாத ஒரு பிம்பத்தை சமூக வலைதளங்களில் மட்டுமே ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஒரு வெறும் நப்பாசையில் ஆட்சி கனவை கண்டுகிட்டே இருக்காங்க பாஜக. அது ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அது நடக்காது. ரவீந்திர துரைசாமி சொல்லுது பாஜக டெல்லி தலைமை இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் முக்கியத்துவம் தராது அப்படின்றாங்க. 26 தந்தா என்ன தராட்டி என்ன, நீங்க கதவை திறந்து வச்சா ஜன்னலை திறந்து வச்சா உங்கள் பழக்கமே வேண்டாம், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் சொன்னார். ஆனால் செய்யவில்லை. இன்ன வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா உங்க சவகாசமே வேணாம். ஆனால் ஈழத்தமிழர்கள் செத்து கொண்டதுக்கு பிறகு அன்னைக்கு முடிவெடுத்திருக்கணும். அது மாதிரி இன்னைக்கு ஆனா ஒரு விஷயம் சார், அண்ணன் ரவீந்திர துரைசாமிக்கு நான் இதன் மூலம் நான் நன்றி சொல்றேன். அதிபுத்திசாலி எடப்பாடி பழனிசாமி தெளிவாக முடிவுகளை எடுக்கிறார்னு அண்ணன் வாயாலே சொன்னதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். சொன்னாரு. சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு அடுத்த வரி ரொம்ப அபாயகரமானது. இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா ஜீரோல இருக்கிறாரு அப்படின்னு. அது பாராட்டா. நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல ஒரு 22 எம்பி பாஜக எடுத்தது மாதிரியும் அதிமுக தான் ஜீரோவா இருக்க மாதிரி ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோவை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இத மட்டும் முடிக்கிறேன். இவங்க வந்து அதுலயும் தரேன் செல்வம். இதுக்கான பதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெருங்கட்சி அதிமுக தெளிவான நிலைப்பாடை எடுத்துட்டாங்க சார். நீங்க நான் திரும்பவும் நயினார் நாகேந்திரன் அவர்களோட பேச்சோ அல்லது ஹெச்ராஜ் அவர்கள் பூடகமா பேசுறதோ டாக்டர் தமிழிசை சொல்றதோ இவங்களுக்கு உள்ள கிடக்க இருக்கலாம். ஆனா அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு. அது தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும், மாற்று இங்கு உங்களோட எங்களால போக முடியாதுன்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப யாரு பலவீனமா இருக்க, பின்னடைவுல இருக்கு? அதானே 1967 இருந்து 2024 வாங்க, 26 வந்துருங்க. நீங்க இருங்க சார், அகிலேஸ்வரன் கொஞ்சம் தயவு செய்யணும் ப்ளீஸ். அது 1967 இருந்து 57 ஆண்டுகள் திராவிடர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய இவங்க இல்லாத திராவிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற இவங்க தான் ஆட்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 1.5 கோடி தொண்டர் 2 கோடி தொண்டர் இருக்கிற கட்சி என்று சொல்லப்பட்ட அதிமுகவை 13 இடங்களில் 7 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு. கட்டுத்தொகை 27 இடத்துல பாஜக மண்ண கவிச்சு. கொஞ்சம் இருங்க சார் அகிலேஸ்வரன், நீங்க பேசும்போது குறுக்க வரல. 13 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால போயிருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. பாரதிய ஜனதா கட்சி 20 இடங்களில் நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். அதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தனிச்சு நின்னீங்களா? அதையும் சேர்த்து தனிச்சா நின்றீங்க. பாஜக தாமரை சின்னத்தில் தனிச்சா நின்றுச்சு. திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், திரு பாரிவேந்தர், திரு ஜான் பாண்டியன் எல்லாத்தையும் வேணாட்டு தனிச்சு நில்லுங்க. அதிமுக யாரோட நின்னுச்சு? அதிமுக பத்தி பேசாதீங்க. நீங்க எல்லாம் கூட்டி சேர்த்து வச்சுதான் ஜெயிச்சீங்க சார். அதிமுக நீங்க நக்கீரன் பிரகாஷ் சொன்னது மாதிரி நீங்க 3.5% இன்னைக்கு. செல்வம் பாயிண்டடா எனக்கு ஒரு தெளிவு மட்டும் கொடுங்க. ஒண்ணு, ஒரு கூட்டணியே இல்ல, நாங்க தான் மாற்று அரசியல் தான், எனக்கு அதுல புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி தேவைன்னு சொல்லிட்டு நீங்க பலவீனமா இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இது கூட்டணி நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும், இதெல்லாம் பொதுவானது. அதுல நான் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது. கிராமப்புறங்களிலே பேசுறேன், நீங்க பர்சன்டேஜ் பேசுறீங்க, நம்ம அந்த இடத்துக்கு நான் நகர்றேன்.
அண்ணா ஒரே ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன், 2026ல இன்னைக்கு நாங்கள் 18% வாக்குகளை பெற்ற நாங்கள் இன்னும் ஒரு 6-7% வாக்குகளை பெற்றால் ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்மானிக்கும். அந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு அணி